உங்களுடைய ஸ்பெர்ம் தான் உங்களோட உயிர் சக்தி. ஆண்களுக்கு விந்து அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு நாதம் அல்லது சுரோனிதம் சொல்லுவாங்க. இதை பத்தி பேசுறதே இல்ல. நான் இதை மறைச்சு வச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? மக்கள் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள், மயங்குகிறார்கள், அப்படிதான் சொல்லணும். இப்போ ஒரு விஷயத்த பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த உண்மையை எப்படி நம்ம பேசாம? அப்ப உயிர் சக்தியில தான் எல்லா ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு. அந்த உயிர் சக்தியை பற்றி பேசவில்லை என்றால் எப்படி? எந்த விஷயத்த ரொம்ப மறைச்சு வைக்கிறீங்களோ அந்த விஷயத்துக்கு மேலதான் பாத்தீங்கன்னா பைத்தியகாரத்தனம் ரொம்ப அதிகமாகும். அதை வெளிப்படையா சொல்லிட்டு அது இப்படித்தான்றதை நீங்க ஒரு கிளாரிட்டி கொடுத்தீங்கன்னா ஒன்றுன்றது ஒருவருடைய உயிர் சக்தி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அந்த அளவுக்கு ஹை லெவல்ல இருக்கும். அது சாதாரண மூளையிலிருந்து வராது, ஒளியாற்றலில் இருந்து வரக்கூடியது. மூளையில இருக்கக்கூடிய சில பல இன்டெலிஜென்ஸ், ஹை இன்டெலிஜென்ஸோட செல்ஸ், நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகணும்னாலே அவனுடைய உயிர் சக்தி பலமா இருக்கணும், காஸ்மிக் எனர்ஜி அதிகமா ரிசீவ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஆண்களுக்கு எக்ஸ் அப்படின்ற குரோமோசோம்கள் இருக்கு, இப்ப பெண்களுக்கு ஒய் அப்படின்ற குரோமோசோம்கள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னா அதனுடைய கவுண்ட் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு. நைட் ஆனா சீக்கிரம் தூங்குறது 8, மேக்சிமம் 9, மிஞ்சி போனா 9, அதுக்கு மேல முடிச்சுட்டு இருக்க கூடாது. அப்படி தூங்குனீங்கன்னா உயிர் சக்தி அதிகமாகும், வேஸ்ட் ஆகாது. அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது. மாஸ்டர்பேஷனே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பண்ணாம இருந்தீங்கன்னா சந்தோஷம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமையை கண்காணித்து சொல்றேன். அடிக்கடி மாஸ்டர்பேஷன் பண்ணீங்கன்னா அதிகமாக உயிர் சக்தி விரயமாகும். அடிக்கடி உடலுறவு கொண்டால் அதிகமாக உயிர் சக்தி விரயமாகும். அடிக்கடி போன் நோன்னா உயிர் சக்தி ரொம்ப ரொம்ப விரயமாகும். எப்ப உங்களுக்கு பிடிக்காத செயல்களை கஷ்டப்பட்டு செய்யறீங்களோ, அதனால 100 கோடி ரூபாய் வருமானம் வந்தாலும் சரி, உங்களுக்கு உயிர் சக்தி விரயமாகும். எப்ப உங்களுக்கு பிடிச்ச செயல்களை ஆனந்தமா செய்யறீங்களோ, பிற உயிர்களை கஷ்டப்படுத்தாம எத்திக்ஸோட செய்யறீங்களோ, அப்ப உயிர் சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாகும். எந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்பெர்ம் நல்லா ஹெல்த்தியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய தேஜஸ் முகத்துல அந்த அளவுக்கு இருக்கும். அதனுடைய வெளிப்பாடு தான் அது. சோ விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு அதனாலதான் சொன்னாங்க. விந்து விட்டவன்னா ஒரு முறை விட்டவன் அல்ல, ஒவ்வொரு முறை மீனாக விட்டவன் நொந்து கெட்டான். சோ என்ன அப்படின்னா, இப்ப குடும்பத்துக்கு பயன்படுத்தலாம். இப்போ இல்லறத்துல இருக்கிறேன், அப்ப நான் எப்படி எல்லாமே பண்ணலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, அளவு கடந்த அதிகமான முறை போகும்போது தேவையில்லாத பிரச்சனை.